வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது சென்னையிலிருந்து கோவை செல்லும் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் இன்று பகல் 1:30 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டும். ஆனால் இன்று 20 நிமிடங்கள் தாமதமாக பகல் 1:50 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து 128 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் மொத்தம் 136 பேருடன் புறப்பட்டு சென்றது. அந்த ஏர் இந்தியா விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் திடீரென்று இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இந்த நிலையில் விமானம் தொடர்ந்து வானில் பறப்பது ஆபத்து என்பதை உணர்ந்து விமானி அவசரமாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து விமானத்தை உடனடியாக சென்னைக்கு திருப்பி கொண்டு வந்து தரை இருக்கும்படி விமானி அறிவுறுத்தப்பட்டது. அதோடு சென்னை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் துரிதமாக செயல்பட்டது. இதையடுத்து இந்த விமானம் இன்று பகல் 2:20 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக வந்து தரையிறங்கியது. இதையடுத்து விமானத்தில் உள்ள பயணிகள் அனைவரும் கீழே இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விமானத்தை பழுது பார்க்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. விமானம் பழுது பார்க்கும் பணிகள் தாமதமானால் பயணிகளை வேறு விமானம் மூலம் கோவைக்கு அனுப்பி வைப்பதற்கும் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து கோவை சென்ற ஏர் இந்தியா பயணிகள் விமானம் நடுவானில் இயந்திர கோளாறு காரணமாக திரும்பி வந்துவிட்டு அதே விமானம் பழுது பார்க்கப்பட்டு இப்போது மாலை 3 மணிக்கு மேல் சென்னையிலிருந்து மீண்டும் 128 பயணிகளுடன் கோவைக்கு புறப்பட தயாராக இருக்கிறது என்று தகவல் வந்துள்ளது ராஜேஸ்வரி.